இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலுடைய புது ப்ரோமோ வந்தாச்சு. இந்த ப்ரோமோலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கமயில் தேவையில்லாமல் யாரையா மாட்டி விடுறதே வேலையாக வச்சுருக்காங்க. முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கதிரும் ராஜியும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இருக்கலாம், பணம் சம்பாதிச்சு தான் இந்த வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாவாச்சு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ராஜி டூச்சர் எடுக்கலான்னா அதையும் கெடுத்து விட்டாங்க. மீனாவும் செந்திலும் சென்னை போனதுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா எங்கேயும் வெளில கூட போக முடியாத அளவுக்கு வேலையை எக்கச்சக்கமாக கொடுத்து, ஒன்று ரெண்டு வேலை இல்லை, ரெண்டு பேர் சேர்ந்து கணவனும் மனைவியும் போயிருக்காங்களேங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் கொஞ்சம் கூட ஒரு அறிவு கூறு எதுவுமே இல்லாமல் இவர் தான் பாண்டியன் தான் போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு, மாற்றி மாற்றி வேலை கொடுத்துட்டு இருக்காருன்னா அந்த வேலை கொடுத்ததை கூட யாரும் இப்போ கோமதிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும்னு கூட சொல்லல. அந்த அளவுக்கு பாவமாக சரி ஓகே வேலையும் செஞ்சு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு நினச்சாங்க. ஆனால் அடுத்த நாளுமே மதியானத்துக்கு மேலேயும் வேலையெல்லாம் கொடுத்ததுனால தான் அவர் என்ன பண்ணிட்டார் செந்தில் அப்படின்னா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு பீச்சுக்கெல்லாம் கூட்டு போய் வெளிலலாம் போறாரு. எப்படியும் நல்ல வேலை போயிட்டார், இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சேன் இருக்கு நமக்கு. பீச்சுக்கு போயிட்டு அனுப்பின ஃபோட்டோவை தங்கமயில் பார்த்துட்டு அதை வேற பாண்டியன்ட்ட போட்டு கொடுத்து, பாண்டியன் ஓ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் போட்டு ஊர் சுத்துறானா, அதை என்கிட்ட மறைக்கிறீங்களா, நீ மட்டும் தான் என்கிட்ட உண்மையை சொல்ற அப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்டாலே நமக்கு கடும் கோபம் ஆகுது. இப்போ செந்திலும் மீனாவும் திருப்பி வந்ததுக்கப்புறம் அவர் சும்மா விட மாட்டார், கண்டிப்பாக அதை வச்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி அவங்கள திட்டுறது, அவங்கள ஏதாச்சும் வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துறதுன்னு செந்தில பண்ணிட்டு ஓ பண்றா பண்ணு, அதான் நானும் தொல்லை பண்றேன்ல, இனிமே இதுக்கு கடைக்கு வர அப்படியே பேசாம ஊர் சுத்திட்டே இருக்க வேண்டியதானே, ஒய்ஃப் சம்பாதிக்கிறா அப்படின்னு தேவையில்லாம பேசுவார். இது மீனா செந்திலுக்கே அப்படின்னா கதிர்ராஜிக்கு சொல்லவா வேணும்? இப்போ ஏற்கனவே பாண்டியன் கடையில் இருக்கும் பொழுது தங்கமயில் போய் கதிர் என்ன திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல இன்னைக்கு வேற ராஜி என்ன சொல்லிடுறாங்க, தேவையில்லாத வேறெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்ட்டாங்க. ஸோ இப்போ கதிரியும் ராஜியும் போய் திருப்பி தங்கமயில் போய் நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க பேர் வழின்னு கிளம்பி போயிட்டு தனியா, ஏன்னா வீட்டை வச்சு கூட போட்டு தர முடியாதுன்னு அங்கே போய் கடையில் வச்சு போட்டு கொடுக்கலான்னு கிளம்பி போயிட்டு இப்படி கதிர் ராஜி ரெண்டு பேருமே என்ன திட்டினாங்க, உங்கள்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது மறைக்கக்கூடாதுங்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் ஓவரா பேசினாங்க. அப்படின்னா இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, நீ என்கிட்ட மறைக்கணுங்கிறியா, இது என் வீடு ஞாபகத்தில் இருக்கா, உன்னெல்லாம் திருப்பி வீட்டுக்குள்ள சேர்த்து வந்துருக்கவே கூடாது, இந்த வீட்டில் விட்டதுக்கு நீ என் மருமகளை திட்டுறியா, அவன் அண்ணி திட்டுறதுக்கு என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு ஏதாச்சும் பேசி கையெல்லாம் ஓங்கினார். அப்படின்னா இந்த இடத்துல டக்குன்னு கதிர் நான் கிளம்புறாங்க அந்த வீட்டை விட்டு, இப்போ என்ன சொன்னீங்க, நான் வெளில போனால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வெளில போய் டியூஷன் நடத்திக்கலாம், நீங்கள் எல்லாம் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, அடிமை மாதிரி வாழ முடியாது, நான் என்ன பண்ணுறேன் சீக்கிரமாகவே காலேஜ் படித்து முடிச்சிருவேன், ஏன்னா அந்த ஒரு மாதம் தங்குறதுக்கான காசை நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன், நானே என் ஒய்ஃபும் கிளம்பி தனியாக வீட்டுக்கு போகிறோம், அம்மா நீங்கள் கூட வரதுனா வாங்க, நான் வேலைக்கு போய் நான் அவங்களை சம்பாதிச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு கோபத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி ஆனால் இவர் உடனே போடா போ தாண்டி ஓடிவிடு இப்போயே ஓடிடு அப்படின்னு துரத்துறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஆனால் தனியாக போனால் கூட நிம்மதியாக இருப்பாங்க போல, இங்கே படுத்து எடுக்கிறார். இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலும் அதை கெடுக்கிறதுக்கான வேலைகளை பாண்டியன் செஞ்சால் பாண்டியனை ஏற்றி விடுறதுக்கான வேலையை தங்கமயில் செய்கிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலுடைய புது ப்ரோமோ வந்தாச்சு. இந்த ப்ரோமோலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கமயில் தேவையில்லாமல் யாரையா மாட்டி விடுறதே வேலையாக வச்சுருக்காங்க. முதல்ல